ஃப்ரெண்ட்ஸ், என் சமையல் அறையில் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன். இதில் முழுக்க முழுக்க சமையல் சம்பந்தமான வீடியோக்கள் தான் வரும். விதவிதமான சமையல்களை இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி சண்டே ஆனதுனால சிக்கன்லேருந்து தொடங்கியிருக்கேன். இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப டேஸ்டான கலர்ஃபுல்லான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கேப்சிகம், முட்டை, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணின சிக்கன், இவ்வளோ தேவை. நான் இன்றைக்கி சின்ன பேக்கெட் நூடுல்ஸில் 6 பேக்கெட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் தண்ணியை வேக விட்டுருக்கேன். இனி என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில், 4 அல்லது 5 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம கால் பகுதி, அதாவது 25% வதக்கி எடுக்கணும். நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம காய்கறிகளும் எடுத்துருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு அடுத்தது கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் இவ்வளவும் போட்டு ஒரு 60% நம்ம வேக வச்சு எடுக்கலாம். தண்ணி ஒன்றும் விட வேண்டாம். அந்த ஆயில்லையே அந்த கேபேஜில் உள்ள, அதாவது முட்டைக்கோஸில் எல்லாம் தண்ணி வரும், அதுலேயே நல்ல வேக வச்சு எடுத்துடலாம். இது 60% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேப்சிகம் அதை போடணும். அது ஒரு 15% வெந்துட்டுனா மொத்த காய்கறியும் ஒரு 75% வெந்துடும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமா நூடுல்ஸுக்கு நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். ஏன்னா அதில் உள்ள மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, தனி மசாலா தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த நூடுல்ஸை உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிக்கிட்டு பச்சை தண்ணியில் போட்டு இந்த நூடுல்ஸை எடுத்து வச்சா தனித்தனியாக அழகாக வந்துடும், ஒத்த ஒத்தையாட்டு. இனி என்ன பண்ணணும்னா, இந்த காய்கறியில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் இந்த இஞ்சி பூண்டுக்கு கூடால ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டை எல்லாம் சேர்த்து போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி எடுக்கணும். ஏன்னா சிக்கன் நூடுல்ஸ் ஆனதுனால இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும்போது தான் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதில் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி கொடுப்போம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகத்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் பெப்பர் தூள், நல்ல மிளகுத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோ போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கறி மசாலா இருக்குல்ல, அது சிக்கன் மசாலா ஆகட்டும் இல்லைன்னா மட்டன் மசாலா, இந்த 2ல் ஏதாவது ஒரு மசாலாவை 2 ஸ்பூன் இதில் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த கறியோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ மசாலா நல்லா கிளறி விட்டாச்சு, அந்த மசாலாவும் வெந்துட்டு. இனி என்ன பண்ணோன்னா, அந்த சென்டரில் இப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 முட்டையை உடச்சி விடணும். இந்த முட்டையை இந்த சென்டர்லேயே கொஞ்சம் வேக விடணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறம்தான் இதை கிளறி கொடுக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவில் இந்த காய்கறியோட துண்டு துண்டாக கிடக்கும். இப்போ வெந்துட்டு இதை எப்படி கிளறி விட்டோன்னா பீஸ் பீஸாக எல்லாம் வந்துடும். பாருங்கள், மசாலா எல்லாம் வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இனி நம்ம வேக வச்ச நூடுல்ஸை பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை
எடுத்து நம்ம போடும்போது பாருங்கள் ஒத்த ஒத்தையாக அழகாக இருக்கும். இப்படி தனியாக வேக வச்சு போடும்போது தான் அதில் உள்ள பசத்தன்மை எல்லாம் போயிடும். பாருங்கள் இதே மாதிரி அழகாக ஒத்த ஒத்தையாக இருக்கும். இந்த நூடுல்ஸை இதில் சேர்த்து கொடுத்துட்டு உடையாமல் இந்த காய்கறி மசாலா எல்லாம் அதோட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நாம் ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் மல்லிக்கீரை புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்படி கிளறி விட்டுட்டோன்னா சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.